மிஞ்சின அதிகாரமும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி. தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற 2 கண்ணு மாதிரி, ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம எப்பவுமே கண்ணால தான் பார்க்கணும், தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். விஜயகாந்த் அவரை பற்றி ஒரு சின்ன குட்டி சகப்தை பார்ப்போங்க. 1952 ஆகஸ்ட் 25 ராமானுஜபுரம், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ராமானுஜபுரம்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் மதுரைக்கு வந்திருக்காங்க. மதுரை கீரத்தூரில் ரைஸ் மில் ரன் பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸ் மில் கூட அப்பா மேற்பார்வையில் இவர் விஜயகாந்த் சார் வந்து பார்த்துக்கிட்டாரு. சினிமா மேலே பிரியத்தினால 1979 நடிக்க வந்திருக்காரு. ஏகப்பட்ட கஷ்டங்களை தாண்டி அவமானங்களை தாண்டி நடிக்க வந்திருக்காரு. இவரோட முதல் படமான இனிக்கும் இளமை என்ற படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இவர் உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா விஜயராஜுங்க. இந்த விஜயகாந்தை மாற்றினது காஜா என்ற டைரக்டர் தான். அவர் தான் இந்த பேரை மாற்றிருக்காரு. அதுலேருந்து தொடர்ந்து பல படங்கள் நடித்து 100வது படமான கேப்டன் பிரபாகரன் நடித்தார். அந்த படம் நடிக்கும் போது தான் கேப்டன்ற ஒரு பட்ட பேர் அவர் உருவாச்சு. 1990 பிரேமலதா என்ற பெண்மணியை வந்து கல்யாணம் முடித்தார். பிரபாகரன்ற பேர் வந்து அவங்க முதல் பையனான அவருக்கு வச்சுருக்காங்க. 154 படம் நடிச்சிருக்காரு. 155வது படம் தமிழ் என்ற சொல் என்ற படத்தை வந்து அது வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சில படங்கள் தயாரிச்சிருக்காரு. வல்லரசு படத்துலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 படம் தயாரிச்சிருக்காரு. இவர் மச்சினை எல்கே சுதீஷ் 2 பேரும் சேர்ந்து தான் கேப்டன் கிரியேஷன் சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. 2006 2016 வரைக்கும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர் தலைவராக இருந்திருக்காரு. அதில் 2011 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காருங்க. அப்போது வந்து பதவியில் இருந்தவங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து தலைமையில் இருக்கும்போது அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. டிசம்பர் 28 2023 அன்றைக்கி இறந்துட்டாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி, எல்லா கட்சிக்காரனும் வந்து இரங்கல் தெரிவித்தாங்க. திரைப்பட நடிகர்களும் சரி, திரைப்பட இயக்குனர், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவித்தாங்க. ஒரு சில நடிகர்கள் சில பேர் வந்து அவங்க இரங்கலை வந்து வீடியோவாக வெளியிட்டாங்க. அவங்க துக்கத்தை வெளியிட்டு விஜயகாந்துக்கு உள்ள ஒரு உன்னதமான அன்பை வந்து செந்தூர பாண்டின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு யங் லவர் பாய் ஒரு கேரக்டர் பண்ணேன். அதாவது வில்லேஜில், பட்டணத்தில் படிச்சுட்டு வில்லேஜ் வர மாதிரி. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில், கலைவள பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த். பல முறை நான் சொல்லியிருக்கேன். அவன் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. விருதுசாரணை படத்துக்காக அவருடைய மேக்கப் மேன் ராஜுனை அவர்கிட்ட கூட்டு போனார். அதுதான் முதல் சந்திப்பு. அதாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு உரிய மரியாதையை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றது என்னால் நேராக பார்க்க முடிஞ்சது. கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புனா என்னை மன்னிச்சிடுங்க. அவரோட இறப்பு வந்து தமிழக திரையுலகத்துக்கே ஒரு இழப்பாக இருந்துச்சு. நம்ம சினி சைடு யூடியூப் சேனல் சார்பாக நாங்களும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறோங்க.